சற்றுமுன் வெளியான தகவல். உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வேணுமா? அதை எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். அதுவும் ஆன்லைனில். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளது. நிலுவையில் இருந்த விண்ணப்பங்களை பரிசீலித்து சுமார் 17,70,796 புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, முதலமைச்சர் உத்தரவின் பேரில் வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க திட்டமிட்டாலோ அல்லது உங்கள் விண்ணப்பத்தின் நிலை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினாலோ அவற்றை எப்படி தெரிந்து கொள்வது என்ற தகவலை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ரேஷன் கார்டு 2026 அரசின் லேட்டஸ்ட் அப்டேட் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தமிழக உணவு பொருள் வழங்கல் துறை தற்போது தகுதியுள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்கும் விரைவாக ஒப்புதல் அளித்து வருகிறது. குறிப்பாக திருமணமான தம்பதிகள் மற்றும் கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனியாக வசிப்பவர்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்க முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இனி புதிய ரேஷன் கார்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். இப்போது நீங்கள் தாலுகா அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மொபைல் அல்லது கணினி வழியாகவே எளிமையாக விண்ணப்பிக்கலாம். முதல் கட்டமாக அதிகாரப்பூர்வ இணையதளமான TNPDS, அதாவது www.tnpds.government.in பக்கத்திற்கு செல்லவும். அங்கு முகப்பு பக்கத்தில் உள்ள மின்னணு அட்டை சேவைகள் பகுதிக்கு சென்று புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும். அடுத்ததாக அதில் தோன்றும் படிவத்தில் குடும்ப தலைவரின் பெயர், தந்தை, கணவர் பெயர், முகவரி மற்றும் மாவட்டத்தை தேர்வு செய்யவும். குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றும் அவர்களின் ஆதார் எண்களை சரியாக பதிவிடவும். தேவையான ஆவணங்களை முகவரி சான்று, புகைப்படம் பதிவேற்றம் செய்து, அதாவது சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் குறிப்பு எண்ணை, அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும். இதில் விண்ணப்பிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருக்க குடும்பத் தலைவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வேண்டும். அது JPG வடிவில் 10 KB முதல் 100 KB வரை இருக்க வேண்டும். ஆதார் அட்டை, மின்சார கட்டண ரசீது, கேஸ் பில் அல்லது வாடகை ஒப்பந்த பத்திரம். குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் அட்டைகள் கொடுக்க வேண்டும். பெயர் நீக்கல் சான்றிதழ். நீங்கள் ஏற்கனவே உங்கள் பெற்றோரின் கார்டில் இருந்தால் அங்கிருந்து உங்கள் பெயரை நீக்கியதற்கான சான்றிதழ் கட்டாயம் தேவை. சரி, இப்பொழுது புதிய ரேஷன் கார்டு நிலையை செக் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விண்ணப்பித்த பிறகு உங்கள் கார்டு எந்த நிலையில் உள்ளது என்பதை ஆன்லைனிலேயே பார்க்கலாம். முதலாவது, TNPDS இணையதளத்தில் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்பதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வந்த குறிப்பு எண்ணை உள்ளிடவும். இப்போது உங்கள் விண்ணப்பம் சரிபார்ப்பு நிலையில் உள்ளதா அல்லது அனுமதிக்கப்பட்டதா என்பது தெரிந்துவிடும். சரி, இப்பொழுது விண்ணப்பிக்கும்போது செய்யக்கூடாத 5 முக்கிய தவறுகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். தவறான முகவரி, அதாவது உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள முகவரியும் நீங்கள் கொடுக்கும் முகவரி சான்றும் ஒன்றாக இருக்க வேண்டும்.
இது மிகவும் அவசியம். புகைப்பட தெளிவின்மை. முகம் தெளிவாக தெரியாத புகைப்படங்களை பதிவேற்ற வேண்டாம். இரட்டை பதிவு. அதாவது உங்கள் பெயர் ஏற்கனவே வெவ்வேறு கார்டில் இருந்தால் உங்கள் விண்ணப்பம் 100% நிராகரிக்கப்படும். முதலில் பழைய கார்டில் பெயர் நீக்கம் செய்யவும். கேஸ் இணைப்பு விவரம் பொறுத்தவரை கேஸ் கனெக்ஷன் இருந்தால் அதன் விவரங்களை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். இல்லையெனில் பிற்காலத்தில் சிக்கல் வரும். அடுத்தது மொபைல் எண் பொறுத்தவரை தவறான அல்லது பயன்பாட்டில் இல்லாத மொபைல் எண்ணை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் ஓடிபி மற்றும் அப்டேட்டுகள் அதில்தான் வரும். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். புதிய ரேஷன் கார்டு கிடைக்க எத்தனை நாட்கள் ஆகும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, பொதுவாக விண்ணப்பித்த 15 முதல் 30 நாட்களுக்குள் கள ஆய்வு செய்யப்பட்டு கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும். அதே சமயம் திருமணமானவர்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கலாமா என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆம். அதாவது திருமணமானவர்கள் தங்கள் பெற்றோரின் கார்டில் இருந்து பெயரை நீக்கிவிட்டு புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த 2026இல் அரசு சேவைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்துங்கள். இது மிகவும் உங்களுக்கு அவசியமாகவும் மிகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்திகள் போடுறோம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க ரிப்ளை பண்றோம். மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கீழே ஒயிட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் புதிய புதிய வீடியோஸ் தான் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷன் கார்டு நியூஸு, இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நியூஸு, இல்லை வேற அரசு சார்ந்த எல்லா நியூஸுமே நாங்கள் நம்ம சேனலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் இந்த செய்தியை பார்த்து அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.